தமிழக அரசியல்ல சாதியை எதிர்த்து பல தலைவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை நிரூபிக்கிற வகையில தங்களோட வாழ்க்கையிலும் மாற்று சாதியில திருமணம் செஞ்சுக்கிட்ட தலைவர்கள் யாராருன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். இவரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த நடிகை ராதிகா அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நாடார் சமூகத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மறவர் சமூகத்தை சேர்ந்த கயல்வேலி அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஜான் பாண்டியன் அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்த விசிலா அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் மாற்று சமூகமான சங்கீதா அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட ஜாதி எங்கேயுமே குறிப்பிடப்படல. செட்டியார் சமூகத்தை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்த ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரான சிதம்பரம் அவர்கள் நளினி அப்படிங்கிற பொங்கு வேளாளர் காங்கிரஸ் சமூகத்தை சேர்ந்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போதைய தமிழகத்தோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இசை வேளாளர். இவரு கிருத்தியா அப்படிங்கிற கிறிஸ்டியன் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது தமிழகத்துல புதிய கட்சி தொடங்கி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் கிறிஸ்டின். அவரு பிள்ளை சமூகத்தை சேர்ந்த சங்கீதா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் திசை வேளாளர். அவங்க அரவிந்தன் அப்படிங்கிற பிள்ளை சமூகத்தை சார்ந்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய கொள்கையும் செயலும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாம ஜாதி தடையை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில மாற்று சாதி பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்ட அரசியல் தலைவர்களை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இது போல உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் மாற்று சாதியில திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.